வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன மேட்ரு பார்க்க போறோம்னா ஒரு உருட்டு மேட்ரு தான் பார்க்க போறோம். என்னடா அது உருட்டு மேட்ரு அப்படின்னா பின்னாடி இருக்கிற போட்டோவை பார்த்தவொடனே தெரிஞ்சிருக்கும். லட்டு மேட்ரு தான் பேச போறோம். ஸோ லட்டு மேட்ரு தான் ஆல்ரெடி எல்லாரும் செத்து புதைச்சி முடிச்சாச்சே, திருப்பி நீ என்னத்த பேச வர போற அப்படின்னா இன்னைக்கு திருப்பியும் புதைச்ச விஷயத்துல இருந்து தோண்டி ஒருத்தர் ஒரு வேலையை ஒன்று பார்த்து வச்சிருக்காரு. ஸோ அந்த வேலையை பத்தி அப்டேட் பண்ண தான் அவங்ககிட்ட வந்திருக்கேன். வெல்கம் டு மிஸ்டர் பிளாக் டிஷர்ட் சேனல். நான் தான் உங்க மிஸ்டர் பிளாக். லெட்ஸ் கோ. ஓகே, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அந்த சூப்பர் ஹீரோ பத்தி தெரிஞ்சிருக்கணும். அந்த சூப்பர் ஹீரோ வேற யாரும் இல்ல, நம்ம பவன் கல்யாண் தான். யாரும் பவன் கல்யாண் ஃபேன்ஸ் எல்லாம் இருந்தா சண்டைக்கு வந்துடாதீங்க. அவர் உண்மையிலேயே சூப்பர் ஹீரோ தான். ஏன்னா அவர் பவர் ஸ்டார் இல்லையா. ஸோ நம்ம பவர் ஸ்டார் பவன் கல்யாண் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த லட்டு மேட்டர்னால அந்த திருப்பதி பாலாஜி பகவானே வந்து ரொம்ப தீட்டாயிட்டாரு. அதனால நான் அவருக்கு தீட்டை கிளியர் பண்ண போறேன் அப்படின்ட்டு 11 நாள் விரதம் இருந்திருக்காரு. 11 நாள் விரதம் இருந்து நேத்து தான் அந்த விரதம் முடிஞ்சிருக்கு. முடிஞ்ச உடனே என்ன பண்ணியிருக்காருன்னா, பாத யாத்திரையா நடந்தே வந்து கோயிலுக்கு போய் அந்த லட்டை வாங்கி சாப்பிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். மேபி சாப்பிட்டுருக்கலாம், சாப்பிடாம இருந்திருக்கலாம். ஏன்னா அதுல தான் கொழுப்பு கலந்துட்டாங்கன்னு சொன்னாங்களே. ஸோ அந்த கொழுப்பு கலந்ததெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. திருப்பதி மேட்டரை வந்து நான் சால்வ் பண்ண போறேன். நம்ம பவன் கல்யாண் கிளம்பி போய் நடந்தே போய் கோயிலுக்குள்ள போயிருக்காரு. ஸோ கோயிலுக்குள்ள போனப்ப என்னென்ன சம்பவம் ஆயிருக்குன்னா, அவங்க பொண்ணு ஒருத்தர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு மொத்தம் அதை விட ஒரு முக்கியமான மேட்டர் என்னன்னா, அவருக்கு 3 ஒய்ஃபு. எவ்வளோ 3 ஒய்ஃபு. 3 கல்யாணம் பண்ணப்ப 3வது பொண்ணு பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன். அண்ணா அப்படின்னு அவங்க பேருன்னு நினைக்கிறேன். ஆனா வந்து கிறிஸ்டியன். அவங்களோட பொண்ணு ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து கோயிலுக்குள்ள போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கோயிலுக்குள்ள என் பொண்ணு டெப்யூட்டி சிஎம் பொண்ணே உள்ள விட மாட்டீங்களா அப்படின்னா அவர் அராஜகம் பண்ணல. ஸோ சிம்பிளா வந்து அங்க ஒரு என்ட்ரி மாதிரி இருக்குமா. அந்த என்ட்ரியில வந்து நான் தான் பவன் கல்யாண், இந்த மாதிரி வந்து என் பொண்ணு வந்து மதம் மாறுறாங்க. ஏன்னா வந்து பவன் கல்யாணோட பொண்ணு வந்து மேஜர் கிடையாது. ஸோ மேஜர் இல்லாமல் அவங்க மைனராக இருக்கிறதுனால பவன் கல்யாணம் ஒரு என்ட்ரி போடணும். ப்ளஸ் வந்து அவங்க பொண்ணுமே ஒரு சைன் போட்டு இந்த மாதிரி நான் மதம் மாறுறதுக்கு சம்பந்தம், இந்த திருப்பதி ஏழுமலையான் பாலாஜி பகவானை வந்து என்னோட கடவுளை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க பொண்ணு கையெழுத்து போட்டிருக்காங்க. ப்ளஸ் வந்து அவங்க மைனராக இருந்ததுனால நம்ம பவன் கல்யாண் பவர் ஸ்டாருமே வந்து கையெழுத்து போட்டு ஓகே இதுக்கு மேலே திருப்பதி தான் எங்கள் கடவுள் அப்படின்னு உள்ளே ஏற்றிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த 11 நாளில் அவர் பார்த்தீங்கன்னா நிறைய கோயில் பணியெல்லாம் பண்ணியிருக்காரு. கோயில் பணியெல்லாம் பண்ணி அவர் எப்படியும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி வச்சிட்டாரு. பாலாஜி பகவானுக்கே தீட்டை அவர் கிளியர் பண்ணிட்டாரு. இதுல நீ என்னடா சொல்ல போற அப்படின்னா இதை தான் சொல்ல வந்தேன். பட் ஆனால் இந்த 11 நாள் அவர் அந்த கோயில்ல செஞ்ச வேலைக்கு அந்த ஊர் ஆளுங்களுக்கு டெப்யூட்டி சிஎம்மா எதனா பண்ணியிருக்கலாம். டெப்யூட்டி சிஎம் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான போஸ்ட். அந்த போஸ்ட்ல இருந்துகிட்டு அவர் வந்து ஒரு அந்த அனிமல் ஃபேட் மிக்ஸ் ஆனவங்களை இன்னும் கண்டுபிடிக்க முடியல, எக்ஸாக்டா பாயிண்ட் அவுட் பண்ண முடியல அப்படின்றது எல்லாருக்குமே கஷ்டம் தான். அவ்வளோ பெரிய ஆளு, அவ்வளோ பவர் இருக்கு கையில. டைரக்டா போய் இதை பாடுறா, இவன் தான் வந்து அதுக்கு சப்ளை பண்ணியிருக்கான், இதுல தான் கொழுப்பு கலந்துருக்கு, ஸோ இவன் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணு, இதுக்கு முன்னாடி யார் கான்ட்ராக்ட் நல்லா கொடுத்தாங்களோ அவங்களுக்கு இந்த கான்ட்ராக்டை கொடுங்க அப்படின்னு ஈஸியா சொல்லி முடிச்சிருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு, இது என்னோட கருத்து, அதை விட்டுட்டு இவரு 11 நாள் விரதம் இருக்கேன், டெப்யூட்டி சிஎம் போஸ்ட் எவ்வளவு பெரிய போஸ்ட், அதுல இருந்துட்டு 11 நாள் விரதம் இருக்கிறாரு, வெறுங்கால நடந்து போறாரு. சப்போஸ் அவருக்கு என்ன கால் அடிப்பட்டு எதனா ஆகி போச்சுன்னா யாரு பாப்பா? அவரை நம்பி அவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா. ஸோ பொண்ணு வந்து அவங்க ஒய்ஃப்ல இருந்து ஒரு மதம் வந்திருக்காங்க, அந்த மதத்தையும் இவர் மாத்துறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. அது அவங்க தனிப்பட்ட விருப்பம், நம்ம பேச தேவையில்ல. பட் ஏன் இந்த ஸ்டண்ட் எல்லாம் பண்ணணும்? தேவையில்லாத இந்த ஸ்டண்ட் எல்லாம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஓட்டு வாங்குறதுக்கு அவங்க பண்றாங்க. ஸோ இது ஒரு சின்ன விஷயத்த கூட எப்படி இவங்க அரசியலா மாத்துறாங்க. சின்ன சின்ன விஷயத்தையும் இவ்வளோ அரசியலா இவ்வளோ டீப்பா உள்ள போய் எதுக்கு ஆப்போசிட் பார்ட்டி வந்து இவரை கம்ப்ளைண்ட் பண்றதும், இவரை பத்தி ஆப்போசிட் பார்ட்டி கம்ப்ளைண்ட் பண்றதும், சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு டெப்யூட்டி சிஎம் போஸ்ட்ல இருக்காரு, மேபி அடுத்த எலெக்ஷன் அவரே கூட சிஎம்மா வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிஎம் வந்து நடந்துட்டு இருக்கிறது சரியா அப்படின்ட்டு உங்ககிட்ட எல்லாம் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதை தான் இன்னைக்கு ஒரு சின்ன வீடியோவை நான் ரெடி பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அவர் பண்றது சரியா தப்பா அப்படின்னு நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட், லட்டுன்றது வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படின்றத சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்க பிளாக். இதே மாதிரி நாளைக்கு ஒரு விஷயத்தோட சந்திப்போம். பாய். சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் பிரஸ் த பெல் ஐக்கான். முடிஞ்சா ஒரு லைக் கொடுங்க இந்த மாதிரி நியூஸ் வேணும் அப்படின்னா. இல்ல நம்மளுக்கு வேற மாதிரி நியூஸ் ஏதாவது ஃபன் கண்டென்ட் போகணும்னாலும் அதையுமே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. பாய்.